எடப்பாடி எடுத்த ரகசிய கருத்து கணிப்பு. அதிமுக அமோக வெற்றி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி பம்பரமாக சுழன்று வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலிலே கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தியாக வேண்டும், திமுகவை வெளியேற்றிவிட வேண்டும். இதை தவறவிட்டால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே அதிமுக ஜெயிப்பது மிக கடினம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றாகவே தெரியும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ரகசியமாக ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கலாம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவாக இருக்கிறது, எதை பற்றி கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் 5 மாத காலங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மும்முரமாக வேலைப்பாடுகளை பார்த்துட்டு வர்றாங்க. இந்த முறை தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவ இருக்கு. தற்சமயம் 4 முனை போட்டி என்பது இருப்பதால் தமிழக அரசியலிலே பெரும் பரபரப்பு என்பது நிலவை கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒவ்வொரு கட்சிகளுமே தனியார் நிறுவனங்கள் மூலமாக சர்வேதா கருத்து கணிப்புகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை தனது கட்சியினரிடமே சர்வே அசைன்மெண்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி சிறுபான்மையர் ஓட்டு யாருக்கு, பாஜகவுடான கூட்டணி உதவுகிறதா, யாருடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவுக்கு ஓட்டு வரும் என சர்வே முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை வைத்தே அடுத்த கட்ட நகர்வை எடப்பாடி பழனிசாமி செய்ய இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஒவ்வொரு கட்சிகளுமே ஒரு தனியார் நிறுவனத்திலும் ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முடிவுகளை எடுப்பாங்க, கருத்து கணிப்புகளை எடுப்பாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை, கடந்த முறையும் தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்து எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளரிடம் அந்தந்த பகுதியில் சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு யாருக்கு செல்ல இருக்கிறது, யாருடன் கூட்டணி வைத்தால் அவர்கள் வாக்கு நமக்கு கிடைக்கும். அதே போல தமிழக மக்கள் தற்சமயம் சிந்தனை என்பது எப்படி இருக்கிறது, அதிமுகவின் பக்கமா அல்லது திமுகவின் பக்கமா, பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி அமைத்ததால் அந்த கூட்டணியின் மூலம் நம்மளுக்கு லாபமா நஷ்டம், அது மட்டுமல்லாமல் 2026 இன்னும் யாரை கூட்டணியில் இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான வேலைகளையுமே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மக்களிடத்திலே நேரடியாக, அதாவது அவர்கள் போகாமல் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து இந்த கருத்து கணிப்பை நடத்த இருப்பதாகவும், கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொரு தொகுதி வாரம் 170% நிறைவடைந்து விட்டதாக கூட செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கொள்ளலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு தேர்தல். அதாவது அதிமுக, திமுக மட்டுமல்ல, மற்ற தமிழக வெற்றி கழகம் உள்ளே இருப்பதால் காரணமாக மிகப்பெரிய ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 திமுகவை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது அந்த 3 கட்சிகளுடைய எண்ணங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகமாகட்டும், அதிமுக கூட்டணியாகட்டும், அதேபோல் நாம் தமிழர் கட்சியாகட்டும், அனைவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திமுகவை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறத மிகப்பெரிய எண்ணங்களாகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளை தான் பார்த்துக்கிட்டு, அதிமுகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளை தான் பார்த்து கொண்டிருக்காங்க. அதிலையும் கூடுதலாக மக்களுடைய கவனம், மக்களுடைய ஆதரவு என்பது அதிமுகவிற்கு தற்சமயம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன்படிதான் சமீபத்தில் நடந்த வெளிவந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட அதிமுகவிற்கு 39% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.